அனைவருக்கும் காலை வணக்கம். சாய்ராம். நம்ம போன வகுப்பில் இலக்கணத்தில் திணை பற்றி பார்த்தோம் இல்லையா? உயிர்திணையை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அதையும் பார்த்துட்டு அக்ரிணை பற்றியும் பார்க்கலாம். போகலாமா பாடத்துக்கு? இலக்கணம் பால். இப்போது இன்றைக்கி இலக்கணத்தில் பால் பற்றி பார்க்க போகிறோம். திணையின் உட்பிரிவே பால் ஆகும். திணைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? திணைனா இலக்கணத்தின் உட்பிரிவை நம்ம திணைன்னு சொல்லுவோம். இலக்கணத்தின் உட்பிரிவை திணைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த திணையின் உட்பிரிவே பால் ஆகும். இப்போது இது 2 சுழி நை திணைனா இலக்கணத்தின் பாகுபாடுன்னு சொல்லியிருக்கேன். 2 சுழி நை திணைன்னு அது என்ன சொல்லுங்கள்? அது ஒரு பருப்பு வகை. உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, திணைன்றது ஒரு பருப்பு வகை. இந்த 3 சுழி நைன்றது இலக்கணத்தின் பாகுபாடு இல்லையா? இப்போ திணையின் உட்பிரிவே பால். அதோட உட்பிரிவு தான் என்னது? பால்னு சொல்கிறோம். இப்போ பால் என்ற சொல்லிற்கு பகுப்பு என்பது பொருள். பால் என்ற சொல்லிற்கு பகுப்பு என்பது பொருள். பால் 5 வகைப்படும். பால் 5 வகைப்படும். உயர்திணையை 3 பாலாகவும் அக்ரிணையை 2 பாலாகவும் பிரித்துள்ளனர். உயர்திணையை 2 பாலாகவும் 3 பாலாகவும் அக்ரிணையை 2 பாலாகவும் பிரிச்சிருக்காங்க. திணை எத்தனை வகைப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். திணை 2 வகைப்படும். திணை உயர்திணை, அக்ரிணை. திணை எத்தனை வகைப்படும்? உயர்திணை, அக்ரிணை. அந்த உயர்திணையை தான் 3 பாலாகவும் அக்ரிணையை 2 பாலாகவும் பிரிச்சிருக்காங்க. உயர்திணை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். போன வகுப்பில் பார்த்தோம் இல்லையா? உயர்திணைனா மனிதர்களும் பகுத்தறிவு உள்ள ஜீவராசிகளையும் உயர்திணையில் நம்ம சொல்லுவோம். மனிதர்களையும் தேவர்களையும் பகுத்தறிவு உள்ள ஜீவன்களை உயர்திணையில் சொல்லுவோம். அக்ரிணை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பகுத்தறிவு இல்லாத மற்ற உயிரினங்கள். இப்போ ஆடு மாடு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உயிரினம். ஆனால் அதுக்கு பகுத்தறிவு இருக்கா? இல்லை இல்லையா? இப்போ பகுத்தறிவு இல்லாத மற்ற உயிரினங்களை நம்ம அக்ரிணைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை 2 பாலாகவும் பிரிச்சிருக்காங்க. பார்க்கலாமா? பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். திரும்பவும் சொல்லலாமா? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால் இது 3ம் சேர்ந்தது உயர்திணை. அதாவது உயிருள்ள மனிதர்கள் இவங்கெல்லாம் உயர்திணையில் சொல்லுவோம். உயிரற்ற பொருட்களையும், அதாவது கதவு, ஜன்னல், அதுவும் உயிருள்ள மற்ற ஜீவராசிகள், அதாவது பகுத்தறிவு இல்லாத ஜீவராசிகளையும் நம்ம அக்ரிணையில் சொல்லுவோம். ஒன்றன் பால், பலவின் பால் இது அக்ரிணையில் வரும். பார்க்கலாமா? இப்போது ஆண்பால். ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால் எனப்படும். ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால் எனப்படும். இப்போ ஒரு ஆணை குறிப்பது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரே ஒரு ஆண் மட்டும் இருந்தால் அதை நம்ம என்ன பால்னு சொல்லுவோம்? ஆண்பால்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் என்ற பெயரில் சுட்டப்படும். அவன் என்ற பெயரில் சுட்டப்படும். இப்போது ஆண்களை நம்ம எப்படி சொல்லுவோம்? சின்னவங்களா இருந்தால் அவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன்னு சொன்னால் அது எதை குறிக்கும்? ஆண்களை குறிக்கும் இல்லையா? ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால் எனப்படும். அவன் என்ற பெயரில் சுட்டப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் என்ற பெயரில் குறிப்பிட்டிருக்கும். ஆண்பால் அவன் என்ற பெயரில் குறிப்பிட்டிருக்கும். அடுத்தது பெண்பால். ஒரு பெண்ணை மட்டும் குறிப்பது, ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் எனப்படும். இப்போது பெண்களை குறித்தா அது என்ன பால் சொல்லுங்க? பெண்பால். ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் எனப்படும். அவள் என்ற பெயரில் சுட்டப்படும். அவள் என்ற பெயரில் சுட்டப்படும். அம்மா, அத்தை, பாட்டி இவங்கெல்லாம் பெண்கள் இல்லையா? இப்போ இவங்கெல்லாம் என்ன பால்?
பெண்பால். ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் எனப்படும். அவள் என்ற பெயரில் சுட்டப்படும். ஆண்கள்னா அப்பா, மாமா, தாத்தா, இவங்கெல்லாம் ஆண்கள். அவங்கெல்லாம் ஆண்பாலில் வருவாங்க. பெண்கள் அதாவது அம்மா, பாட்டி, அத்தை, இவங்கெல்லாம் பெண்பால். அடுத்தது பலர்பால். பலர்பால்னா என்னன்னு பார்க்கலாமா? இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால் எனப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால் எனப்படும். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, குழந்தைகளும் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? அது என்ன பால்? அது பலர்பால்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட, ஒன்றுனா ஒருத்தருக்கு மேலே இருந்தால் அது பலர்பால்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால் எனப்படும். இப்போ இவங்களை எப்படி சொல்லுவாங்க? அவர்கள் என்ற பெயரில் சுட்டப்படும். அவர்கள் என்ற பெயரில் சுட்டப்படும். இப்போ நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அவர்கள். எப்படி சொல்லுவோம் நம்ம? அவர்கள். ஆனை ஆண்பாலை அவன்னு சொல்லி குறிப்பிடுவோம். அவன். பெண்பாலை அவள். எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க? அவள். அவள்ன்றது பெண்பாலை குறிக்கும். அவள். அவர்கள் பலர்பாலை குறிக்கும். அவர்கள். அடுத்ததா இப்போ நம்ம அக்ரிணையை பற்றி பார்க்க போகிறோம். அக்ரிணைனா என்ன சொன்னேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பகுத்தறிவு இல்லாத மற்ற உயிரினங்கள். இப்போது ஆடு, மாடு, கோழி உயிர் இருக்குது, ஆனால் அதுக்கு பகுத்தறிவு இருக்கா? இல்லை. அதை தான் நம்ம மற்றும் உயிர் இல்லாத மற்ற பொருட்களையும் நாம் அக்ரிணையில் சொல்லுவோம். அதாவது மேசை, கட்டில், நாற்காலி, இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா? இல்லை இல்லையா? அதுவும் அக்ரிணையில் வரும். ஒன்றன்பால். ஒன்றன்பால் பற்றி நம்ம பார்க்கலாமா? அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். திரும்பவும் சொல்லலாமா? அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். இப்போது ஏதாவது ஒன்றை பற்றி சொன்னால் அது என்னது? அது அதுவும் அக்ரிணையில். அதாவது ஆடுனா ஒரு ஆடை பற்றி சொல்கிறது, ஒரு நாயை பற்றி, ஏதாவது ஒன்றை மட்டும் பற்றி பேசினா அது என்னது? அது ஒன்றன்பால். அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். அது என்ற பெயரில் சுட்டப்படும். அது என்ற பெயரில் சுட்டப்படும். இப்போ ஒரு நாய் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? அது. அப்படி தானே சொல்லுவோம் நம்ம. இப்போ அதுன்னு சொன்னால் அது எதை குறிக்கும்? அது ஒரு நாயை தான் குறிக்கும் இல்லையா? அப்போ அதுன்றது ஒன்றன்பாலை குறிக்கும். அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். அது என்ற பெயரில் சுட்டப்படும். இப்போ அக்ரிணையில் ஒன்றன்பால் பற்றி பார்த்தோம். அடுத்ததா பலவின்பால் பற்றி பார்க்கலாமா? அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை பலவின்பால் ஆகும். அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை பலவின்பால் ஆகும். கீழே இருக்க படத்தை கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். எத்தனை விலங்குகள் இருக்கு? ஒரு விலங்கா நிறைய விலங்குகளா? 1 2 3 4 5 விலங்குகள் இருக்கு இல்லையா? ஒன்றுக்கு மேற்பட்ட விலங்குகளை பற்றி, ஒன்றுக்கு மேற்பட்ட விலங்குகளோ ஒன்றுக்கு மேற்பட்ட பற்றி சொன்னால் அது என்ன பால் சொல்லுங்க பார்க்கலாம்? பலவின்பால். ஒன்றுக்கு மேற்பட்டதை பற்றி எண்ணிக்கையில் எது இருந்தாலும், எவை இருந்தாலும் அவை பலவின்பால்னு சொல்லுவோம். அவை என்ற பெயரில் சுட்டப்படும். அவை என்ற பெயரில் சுட்டப்படும். எப்படி நம்ம சொல்லுவோம்? அவைன்னு தானே சொல்லுவோம். நிறைய இருந்ததுன்னா, ஒன்று மட்டும் இருந்தால் அதுன்னு சொல்லுவோம். இப்போ நிறைய விலங்குகள் இருந்தால் அப்போ என்ன சொல்லுவோம்? நம்ம எப்படி குறிப்பிட்டு சொல்லுவோம்? அவைன்னு சொல்லி குறிப்பிடுவோம் இல்லையா? அவை என்ற பெயரில் சுட்டப்படும்.
இப்போது உயர்திணையில் 3 பால் பற்றி பார்த்தோம், அக்ரிணையில் 2 பால் பற்றி பார்த்தோம் இல்லையா? உயர்திணையில் எத்தனை பால் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். மொத்தம் பால் 5 வகைப்படும். உயர்திணையில் 3 பாலாகவும் அக்ரிணையில் 2 பாலாகவும் பிரித்துள்ளனர். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். அடுத்ததா ஒரு பயிற்சி வகுப்பு பார்க்கலாமா? இப்போது நிறைய வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல வார்த்தைகள் நான் படித்து காமிக்கிறேன், பார்க்கலாமா? அவள், அவள். அடுத்தது சென்றனர், சென்றனர். அவள், சென்றனர். அடுத்ததா படித்தான், படித்தான். நான் சொல்ல சொல்ல திரும்பி கூடவே வாசிக்கணும் நீங்களும். படித்தான். 4வது வந்தது, வந்தது. 5வது பறந்தன, பறந்தன. ஓடினர், ஓடினர். எழுதினான், எழுதினான். குயவன், குயவன். விளையாடினர், விளையாடினர். நாட்டிய மங்கை, நாட்டிய மங்கை. கற்கள், கற்கள். மேய்ந்தன, மேய்ந்தன. வகுப்பறை, வகுப்பறை. ஆசிரியர், ஆசிரியர். வீடு, வீடு. மாணவர்கள், மாணவர்கள். பெற்றோர், பெற்றோர். தங்கை, தங்கை. மலர், மலர். அண்ணன், அண்ணன். மரங்கள், மரங்கள். செடி, செடி. பூக்கள், பூக்கள். இப்போது நிறைய வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போது இதில் எந்தெந்த வார்த்தைகள் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால், இதை நம்ம எடுத்து கீழே எழுத போகிறோம். பார்க்கலாமா? இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க எந்த வார்த்தை ஆண்பால் பெண்பால். நீங்கள் தான் எந்த சொல் ஆண்பால் பெண்பால் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அவள், அவள் எதை குறிக்கும்? ஒரு ஆணை குறிக்குமா பெண்ணை குறிக்குமா? அவள், அவள் ஒரு பெண்ணை குறிக்குது இல்லையா? அப்போ பெண்பால் கீழே நான் எழுதியிருக்கேன். அவள் ஒரு பெண்ணை குறிக்குது, அதனால் அவள்னு பெண்பாலுக்கு கீழே எழுதியிருக்கேன். சென்றனர், சென்றனர். சென்றனர் நிறைய மக்கள் போயிருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ நிறைய மக்களை பற்றி தான் சொல்லுது. நிறைய மக்கள் மனிதர்களை பற்றி சொன்னால் அது என்ன பால்? அது பலர்பால் இல்லையா? அப்போ சென்றனர் எதில் எழுதணும்? பலர்பாலுக்கு கீழே எழுதணும். சென்றனர் பலர்பாலுக்கு கீழே எழுதணும். எழுதிடலாமா? சென்றனர். அடுத்தது படித்தான், படித்தான். அவன் படித்தானா? படித்தான் அவனா அவளா? அவன் இல்லையா? அவன் படித்தான். கரெக்டா? படித்தால் வந்தால் தான் அது பெண்ணை குறிக்கும். இப்போ படித்தான் ஒரு ஆணை குறிக்குது, அப்போ அது ஆண்பால் கீழே எழுதலாமா? படித்தான் எது கீழே எழுதணும்? ஆண்பால் கீழே எழுதலாம். படித்தான் அது ஒரு ஆண்பால். படித்தான் ஆண்பால். அடுத்தது வந்தது, வந்தது. அப்போ அது ஏதோ ஒரு அக்ரிணி விலங்கை பற்றி நம்ம சொல்கிறோம். ஏதோ ஒரு விலங்கை பற்றி வந்தது, அது வந்ததுன்னு சொல்லுவோம்ல நம்ம. வந்தது. இப்போது ஒன்றா ரெண்டா நிறைய இருக்கா? ஒன்றுக்கு மேற்பட்டது ஒன்று தான் இருக்குது. அப்போ வந்தது ஒன்றன் பால். ஒன்றை மட்டும் குறித்தா அது என்ன பால்? அது ஒன்றன் பால் இல்லையா? வந்தது ஒன்றன் பால்.
வந்தது ஒன்றன் பால். அடுத்தது பரந்தன. பரந்தன பரந்தன நிறைய பறவைகள் பறந்துருக்கு. அப்போ நிறைய பறவைகள்னால் அப்போ எதில் வரும்? அது பலவின் பால். ஒன்றுக்கு மேற்பட்ட பறவைகள்னால் ஒன்று மட்டும்னா பறந்ததுன்னு சொல்லுவோம். நிறையனா பரந்தன. அப்போ அது என்ன பால்? பலவின் பால். மிகச்சரி, பலவின் பால். அடுத்தது ஓடினர். அடுத்தது ஓடினர். இப்போ இது பலர்பால். இப்போ ஓடினர் அது அப்போ அது மனிதர்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஓடினர் நிறைய பேர் ஓடினான் ஓடினால்னா ஒருத்தரை பற்றி குறிப்பிட்டிருப்போம். ஆனால் ஓடினர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிறைய மனிதர்களை பற்றி சொன்னால் என்ன பால்? அது பலர்பால். ஓடினர் பலர்பால். அப்போது பலர்பால் கீழே ஓடினர் எழுதிடலாமா? அடுத்தது எழுதினான். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், அது என்ன பால்னு? ஓடினான். மிகச்சரி. எழுதினான் என்றது ஆண்பால். எழுதினான் ஆண்பால். ஆண்பால் கீழே எழுதிடலாமா? எழுதினான். அடுத்தது குயவன். குயவனும் ஒரு ஆணை குறிப்பது. குயவனும் ஒரு ஆணை குறிப்பது. அப்போ எது கீழே எழுதணும்? அதை ஆண்பாலுக்கு கீழே எழுதணும். குயவன் ஆண்பால். அடுத்தது விளையாடினர். இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடினீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? விளையாடினர் சொல்லுவாங்களா? இப்போது நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அப்போ நான் ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை பற்றி சொன்னால் அது என்ன பால்? அது பலர்பால். விளையாடினர். இப்போ நீங்கள் மட்டும் இல்லைன்னா விளையாடினான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது நிறைய பேர் விளையாடினா விளையாடினர் சொல்லுவாங்க. அப்போ பலர்பால் கீழே விளையாடினர் இல்லையா? விளையாடினர் பலர்பால். அடுத்தது நாட்டிய மங்கை. நாட்டிய மங்கை. மங்கை என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? மங்கைனா பெண் இல்லையா? மங்கைனா ஒரு பெண். நாட்டிய மங்கை என்றால் நடனம் ஆடக்கூடியவங்களும் நாட்டிய மங்கைன்னு சொல்லுவோம். இப்போ நாட்டிய மங்கை ஒரு பெண் பால் இல்லையா? நாட்டிய மங்கை ஒரு பெண் பால். அப்போ பெண் பால் கீழே நாட்டிய மங்கை எழுதிடலாமா? நாட்டிய மங்கை ஒரு பெண் பால். அடுத்தது கற்கள். கற்கள் உயிரில்லாத பொருட்கள்லாம் எதில் சொல்லுவோம்? நம்ம அக்ரினில் சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தால் அது எதில் வரும்? பலவின் பால். கல்னு சொன்னால் அது ஒன்றை மட்டும் குறிக்கும். கற்கள்னால் ஒன்றுக்கும் மேற்பட்டவையை தான் நம்ம கற்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது கற்கள் எதில் வரும் சொல்லுங்கள்? பலவின் பால். கற்கள் பலவின் பால். அடுத்தது மேய்ந்தன. மேய்ந்தன. இப்போ ஆடு மாடுகள் தான் நம்ம மேய்ந்தனன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நிறைய இருந்ததுன்னா ஒன்று மட்டும் இருந்தால் மேய்ந்ததுன்னு சொல்லுவோம். நிறைய இருந்தால் என்ன சொல்லுவோம்? மேய்ந்தன சொல்லுவோம் இல்லையா? அப்போ அது பலவின் பாலை குறிக்கும். மேய்ந்தன பலவின் பாலை குறிக்கும். அப்போ பலவின் பால் கீழே மேய்ந்தன எழுதிடலாமா? அடுத்ததா வகுப்பறை. வகுப்பறைக்கு உயிர் இருக்கா? இல்லை இல்லையா? வகுப்பறை ஒன்று மட்டும் குறித்தா வகுப்பறைகள்னா நம்ம பலவின் பாலில் இருக்கும். ஆனால் வகுப்பறை இப்போ ஒன்று மட்டும் குறித்தா எதில் எழுதுவீங்க? ஒன்றன் பால். அது ஒன்றன் பாலை குறிக்கும். வகுப்பறை ஒன்றன் பால். அடுத்தது ஆசிரியர். நீங்களே சொல்லுங்க. இப்போ ஆசிரியர் ஆண் பாலா பெண் பாலா? ஆசிரியர் ஒரு ஆண் பால். ஆசிரியைன்னு சொன்னால் அவங்க ஒரு பெண் பால். ஆசிரியர் ஆண் பால். இப்போ ஆண் பால் கீழே ஆசிரியர் எழுதிடலாமா? அடுத்தது வீடு. வீடு உயிர் இருக்கா வீட்டுக்கு? இல்லை இல்லையா? வீடு. வீடு என்ன பால்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றன் பாலா பலவின் பாலா? ஒரு வீடு தான் நம்ம இப்போ குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா? வீடுகள்னால் நிறைய வீடு பற்றி சொல்லுவோம். அப்போ ஒன்று மட்டும் குறிப்பிட்டா அது என்ன பால்? அது ஒன்று மட்டும் குறிப்பிட்டா ஒன்றன் பால் இல்லையா? ஒன்றன் பால். வீடு ஒன்றன் பால். அடுத்தது மாணவர்கள். மாணவர்கள்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இல்லையா? ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை மாணவர்கள்னு சொல்லுவோம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை பலர்பால்னு சொல்லலாமா? அப்போ மாணவர்கள் பலர்பால். மாணவர்கள்
பலர்பால். அடுத்ததா பெற்றோர். பெற்றோர்னா யார் சொல்லுங்க? அம்மா அப்பா இவங்க 2 பேரையும் நம்ம பெற்றோர்னு சொல்லுவோம் இல்லையா? அம்மா அப்பா 2 பேரும் இணைந்தது தான் பெற்றோர். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம என்ன பால்னு சொல்லுவோம்? பலர்பால். அப்போ பலர்பால் கீழே பெற்றோர் எழுதிடலாமா? பெற்றோர் பலர்பால். அடுத்தது தங்கை. தங்கைன்றவங்க யாரு? ஒரு பெண் இல்லையா? அப்போது தங்கையை பெண்பால் கீழே எழுதிடலாமா? தங்கை பெண்பால். அடுத்தது மலர். இப்போ மலர் உயிரற்ற பொருள். மலர் ஒன்று பற்றி தான் குறிப்பிட்டிருக்கு இல்லையா? மலர்கள்னால் நிறைய பூக்கள்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றுத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தால் அது ஒன்றன்பால். இப்போ மலர் ஒன்றன்பால். மலர் ஒன்றன்பால். அடுத்தது அண்ணன். அண்ணன்னா யார்? ஒரு ஆண் இல்லையா? அண்ணன் யார்? ஒரு ஆண். அப்போது ஆண் பால் கீழே எழுதலாமா? அண்ணன் ஆண். அப்போது அண்ணன் ஆண் பால். மரங்கள். மரங்கள்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இல்லையா? ஒன்றுக்கும் மேற்பட்டது வந்தால் என்னது? அது பலவின் பால் இல்லையா? அப்போ மரங்கள் பலவின் பால். மரங்கள் பலவின் பால். செடி. செடி ஒரே ஒன்றை பற்றி தான் சொல்கிறோம் இல்லையா? செடிகள்னால் அது பலவின் பால். இப்போ செடி ஒரு செடியை பற்றி தான் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் இதில். அப்போ செடி ஒன்றன் பால். செடி ஒன்றன் பால். அடுத்தது பூக்கள். நிறைய பூக்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட பூக்கள் பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ பூக்கள் பலவின் பால் இல்லையா? இப்போ உங்களுக்கு எது ஆண்பால், எது பெண்பால், எது பலர்பால், பலவின் பால், ஒன்றன் பால் வித்தியாசம் சொல்ல தெரியும் இல்லையா? அடுத்தது இன்னொரு பயிற்சி பார்க்கலாம். பொறுத்துக. முதல்ல இடது பக்கத்தில் இருக்கிறத பார்த்துடலாம். அவன், அவன், அவள், அவன், அவள், அவர்கள், அது, அவை, அவன், அவள், அவர்கள், அது, அவை. இப்போ வலது பக்கத்தில் இருக்கிறத பார்க்கலாமா? ஆடினாள். ஆடினாள். ஓடியது. ஓடியது. வரைந்தான். வரைந்தான். பறந்தன. பறந்தன. பாடினார்கள். பாடினார்கள். இப்போ பொறுத்தலாமா? அவன், அவன்னா ஒருத்தரை மட்டும் ஒரு ஆணை குறிக்குது இல்லையா? அப்போ அவன் வரைந்தான். அவன் வரைந்தான். இப்போது பொருத்தியாச்சு. அவன் வரைந்தான். அடுத்தது அவள். அவள், அவள்னா ஒரு பெண்ணை குறிக்குது இல்லையா? அவள் ஆடினாள். அவள் ஆடினாள். அவள் ஆடினாள். மூன்றாவது அவர்கள். அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்களை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். இப்போ அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்களை பற்றி சொல்கிறது. அவர்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க பார்க்கலாமா? பாடினார்கள். அவர்கள் பாடினார்கள். நான்காவது அது. அது. அது என்ன பண்ணிச்சு பாருங்க? ஓடியது. அதுன்றது ஒன்றை மட்டும் குறிக்கிறது. அது ஓடியது. அது ஓடியது. ஐந்தாவது அவை. அவைனா ஒன்றுக்கும் மேற்பட்ட குறிக்கிறது. அவை. அவை பறந்தன. அவை பறந்தன. இப்போ அதுக்கான விடையெல்லாம் கீழே எழுதியிருக்கு. அவன் வரைந்தான். அவள் ஆடினாள். அவர்கள் பாடினார்கள். அது ஓடியது. அவை பறந்தன. அடுத்ததா ஒரு பயிற்சித்தாள். சரியான விடையை தெரிவு செஞ்சு நீங்கள் எழுதணும். அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது டேஷ் ஆகும். இரண்டாவது, திணை எத்தனை வகைப்படும்? திணை எத்தனை வகைப்படும்?
ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது டேஷ் பால் எனப்படும். அடுத்ததா பொறுத்துக. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அவள், அது, அவன், அவர்கள், அவைகள். கூவியது, ஆடினாள், பறந்தன, பாடினான், பாடினார்கள். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.